அனைவருக்கும் தமிழ்ச்சின் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம டெய்லரிங் பேசிக்காக அதை அடிப்படை பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷின் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடியது டொமஸ்டிக் மிஷின் சொல்கிறோம். இதுதான் இப்போ எப்படி பெடல் பண்ணுறது. மேலே அந்த ஹெட்டோடைய பார்ட் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா வீல், இது சைடில் அந்த வீல் இது சுற்றினா தான் நமக்கு மிஷின் மூவ் ஆகும். இது சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த வீல், அந்த கீழே உள்ள பெடல் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம காலில் பெடல் மிதிக்கும் போது தான் துணி கரெக்டாக பேக் சைடில் போகும். அதாவது துணி பேக் சைடில் போனால் தான் நம்மளுடைய பெடலிங் ஈஸின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக போட்டு பார்க்கணும். இப்போ அந்த வீல் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி நம்ம பெடல் போடணும். ஆப்போசிட்டில் சுற்றுனீங்கன்னா துணியும் பேக்கில் போகும், நீடிலும் உடைய செய்யும். ஸோ இதுதான் பேசிக் மெத்தட். நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், அது கூடவே அப்படியே ஹேண்ட்பேரை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான். ஸோ எல்லாமே இது சைடில் அந்த வீலில் தான் இருக்குது. பேக்கில் போச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தைக்கிறதுனா ஃபஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வெறும் துணியில் அந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருதான்றதை பார்க்குறதுக்காக நீங்கள் அதை தைச்சி பழகுங்க. அந்த ஹேண்டில் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த கிளைட் அளவு வச்சுட்டு துணியை நம்ம அந்த ஸ்டிச்சிங் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டில் நமக்கு அந்த பெடல் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பெடல் ப்ராக்டிஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் தெரியும். அந்த நீடில் உள்ள ஹோல் தெரியும் பொழுது நம்ம அது கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். துணியில் போடும்போது ஊசி நூல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெடல் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நூல் இல்லாமல் அந்த ரொம்பவும் பயமாக இருந்ததுன்னா அந்த நீடிலையும் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளைட் அளவுக்கு கரெக்டாக வரணும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வீல் உங்கள் பக்கமாக நீங்கள் திருப்பும் பொழுது தான் அந்த துணி பேக்கில் போகணும். துணி உங்கள் பக்கம் வந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய பெடலிங் தப்புன்னு அர்த்தம். ஸோ இதையே நீங்கள் கண்டினியூவாக பெடல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய இதில் பெனிஃபிட் இருக்குது. பேசிக்காக நம்ம நிறைய துணி தைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். புடவை ஓரம் அடிக்கலாம், பேக்கில் போகும். இந்த மாதிரி தைச்சிட்டு பேக்கில் போச்சுன்னா உங்களுக்கு நூல் அறுந்து போகுது, நம்மளுடைய பெடலிங் தப்பு அப்படின்னு அர்த்தம். 1/2 அன் ஹவருக்கு மேலே பெடல் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறவங்க கால் வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ நூல் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த நீடில் பாரில் எடுத்துகிட்டு அந்த த்ரெட் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் சொல்லுவோம், இதில் ஃபஸ்ட்டில் நூல் போடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே போடணும். அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே போடுறது தான் மிஷினுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நம்ம இந்த நூலை சைடில் போட்டாலும் தையல் நல்லா வராது, லூஸாக போட்டிங்கனாலும் தையல் நேராக வராது, தையல் சரியாக வராது, லூப் அடிக்கும். ஸோ அதை ஃபிட்டிங் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள த்ரெட் டேக் ஆஃப் லீவர்னு பேர், அதுலேயும் நம்ம நூல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த நாச், அதாவது காற்றுல நூல் அசையாமல் இருக்கிறதுக்காக நாச்லேயும் போட்டுட்டு அதுக்கடுத்து நீடிலில் போடணும். இந்த நீடிலில் ஊசி நூல் கோர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த துணி நூல் வெளியே எடுக்கணும். நம்ம இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. நூல் ஊசியில் கோக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கிறதும் இருக்குது. இப்போ இந்த நம்ம ஹேண்டில் பேக்கில் எடுத்துகிட்டு நூல் எப்படி கீழே போயிட்டு வருதுங்கிறதையும் உள்ள பாபின் கேஸ் எப்படி போகிறது தான் முக்கியமான ஒரு, அதாவது புதுசாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் கேஸு, இது பேர் பாபின். சின்ன மிஷின், அதாவது டொமஸ்டிக் மிஷினுக்கு உண்டான பாபின் க்ளோசிங்கில் இருக்கும். ஓப்பனில் இருக்கிற கேஸ் வாங்காதீங்க. அந்த நீடிலில் அந்த நூல் எப்படி உள்ளே ஃபிட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நூல் பார்த்திங்கன்னா எப்போவுமே கேஸ் எடுத்துகிட்டு அந்த அந்த ஹோலில் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். இதுவும் லூஸாக இருந்தால் லூப் அடிக்கும். லூப் அடிக்கிறதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். அந்த மேலே உள்ள காதுன்னு சொல்லுவோம், அது மேல் பகுதி வரட்டும், ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லீஃப்னு இதை எடுத்து தான் நம்ம அந்த கேஸை உள்ளே எடுக்கணும். லூஸாக விட்டாலும் நமக்கு நீடிலில் இருக்க அது கட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு தரம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. அந்த நூல் கீழே இருக்க நூல் என்ன அழகாக வருது பாருங்கள். இது கரெக்டாக வரும்பொழுது நமக்கு ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும். பாபின் கேஸ் லூஸ் இல்லாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ளே ஃபிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார் வச்சு அந்த பிளேட் வச்சு மூடிட்டு மிஷின் வச்சுட்டு தைக்கும் பொழுது நமக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நிறைய கற்றுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சான்சஸ் நிறைய இருக்குது. இது நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் தான், அதுதான் அந்த வீல் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்டில் வந்தால் தான் பேக்கில் துணி போகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரைட்டாக தைக்க பழகுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு
அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பழகிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேஸ்ட்டு துணி நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தினம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஸ்டிச்சிங் நேராக வரும். ஸ்டிச்சிங் பேக்கில் போகாமல் இருந்தால் தான் நம்மளால் மற்ற வந்து மெட்டீரியல் எடுத்து ட்ரெஸ் தைக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் மிஷின் வந்து தூங்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தைச்சோம்ப்பா, தையலே சரியாக வரமாட்டேங்குது, நூல் கட்டாகுது, எனக்கு சரியாக தைக்க வரல அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறதுலாம் இருக்குது. அது இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் இன்னும் உங்கள் வீட்டு மிஷினில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங். ஆட்டோமேட்டிக் சீவிங் மிஷினில் எப்படி தைக்கணுங்கிறதையும் பார்த்துடலாம். அதில் மேக்ஸிமம் ஒரு சிடி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு புரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த நீடில் பாரில் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலில் அந்த நூல் வந்துட்டு மேலே அந்த கரெக்டாக அந்த காது கிட்ட போயிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. இதில் ஊசி பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்கும், அது ஹோலு. ஸோ அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம நுழைக்க முடியும். ஒரு மிஷினுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீடில் மட்டும் போடுறது பார்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம அந்த பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா பாபின் கேஸ் சேம் தான், பட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் சேம் மெத்தட் தான். பட் எதுவுமே நம்மளை நோக்கிட்டுருக்கோம், அந்த காது மேலே வர மாதிரி. எப்போவுமே பாபின் கேஸு லூஸாக, அதாவது ரவுண்டு அந்த அதிலே ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா நீடில் கீழே இறங்கும் பொழுது உடையும். ஸோ இதுலேயும் சேம் மெத்தட். எப்போவுமே எடுத்ததும் கடகடன்னு தைக்காமல் ஒரே ஒரு தரம் கீழே குத்திட்டு அந்த கீழே இருக்க நூலை வெளியே எடுத்தால் தான் கீழே நூல் சிக்காகாமல் இருக்கும். இல்லைன்னா நூல் சிக்கிடுச்சு, எனக்கு தைக்க முடியல, அந்த ஒரு எண்ணம்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேம் மெத்தட் தான். ஆட்டோமேட்டிக் சீவிங் மிஷின் இப்போ வந்து எல்லாருமே வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ இதில் ஸ்டிச்சிங் பார்த்திங்கனாலும் இதே மாதிரி தான். இப்போ எப்படி வந்து ஃப்ளக் பாயிண்ட் இது தெரியும், அதுலேயே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். இது இன்னொரு வந்து அந்த ஒயரை வந்து கனெக்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். தண்ணியிலலாம் கை வச்சுட்டுலாம் ஃப்ளக்கில் கை வைக்காதீங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து மோட்ரு செட் பண்ணுறது இது கீழே தான், காலுக்கு தான் வைக்கணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் இதை மேலே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அகலமாக உள்ள பகுதி, ஆப்போசிட்லேயும் கம்மியாக இருக்கிறது நம்ம பக்கமும் இருந்தால் தான் கால் வச்சு ப்ரெஸ் பண்ணும் பொழுது மிஷின் இப்படி மூவ் ஆகும். இந்த மிஷினையும் நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறோம். இந்த மிஷின்லேயும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதையும் அந்த டவுட்டையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து காலுக்கு நேராக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆப்போசிட் வைக்காமல் கால் பகுதி இருந்து நம்ம இது வந்து எல்லாமே வந்து நம்ம கால் கண்ட்ரோல் தான். அது கை கண்ட்ரோல், இது கால் கண்ட்ரோல். இதில் நம்ம வந்து நிறுத்தணும்னா காலில் தான் நம்ம நிறுத்திக்கணும், வேகமாக போகும். பட் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி வந்து என்ன பார்த்திங்கன்னா, பேக்கில் வந்து போகாது இந்த மிஷினில், ஈஸி ஹேண்ட்லிங்காகவும் இருக்கும். இதில் வந்து கிளைடு அளவுக்குன்னும் போது கிளைடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த கீழே உள்ள நம்பர்ஸை பார்த்து தான் இந்த தையலுடைய ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங்லாம் நம்ம போடலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மிஷினும் வந்துட்டு உங்களுக்கு நம்ம பவர் காலில் அதிகமாக அழுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நம்ம கண்ட்ரோல் வந்து இதில் காலில் மட்டும்தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக அழுத்தணும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்லோவாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட கற்றுக்கிட்டாச்சு. இனிமேல் பேசிக்காக என்னென்னலாம் தைக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நூல் கட் பண்ணும்போது அப்படியே இழுத்துட்டு கட் பண்ணாமல் ஸ்லைட்டாக நூலை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா ஊசி உடையாமல் இருக்கும். நம்ம 2 விதமான மிஷினுடைய பெடல் ப்ராக்டிஸ், ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பார்த்தோம். பேசிக் கிளாஸ் 21 டேஸ் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேசிக்காக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.